கேரவானிற்கு சிறப்பு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ரோஜா கூட்டத்தினுடைய திரைப்படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஜிஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நாள் என்பது ஒரு துக்ககரமான நாள். திரைத்துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இயக்குநர்கள்லாம் காலையிலிருந்து பேசும்பொழுது அவர் இயக்குனர் இமயம் அல்ல, இயக்குநர்களுடைய இதயம் அனைவருக்குமான இதயமாக தான் இருந்திருக்கிறார் என்ற ஒரு நடிகரா உங்களுடைய அனுபவமும் இன்று அவர் இல்லைன்ற அந்த ஒரு வெற்றிடத்தையும் எப்படி ஈடு செய்ய போகிறீங்க? உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு பெரிய இழப்பு இது? அவர் கூட வந்து என்னால் வேலை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு குறை ஏக்கம் என்னைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்களை ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, சில பேர் வந்து நிறைய நடிகர்கள் வந்து இயக்குநர்கள்லாம் சரி, கலைஞர்கள்லாம் சரி அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க. அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவர்கிட்ட வேலை செய்யாம இருந்தும் எனக்கு அவர் மேல ஒரு இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? பிரபலமானது முக்கியம் இல்லை, நல்ல மனிதர் என்ற பேர் வாங்குவது தான் முக்கியம். அதுதான் பாரதி ராஜா சார். ஜாதி மதம்லாம் எங்களுக்கு வேறுபாடுலாம் பார்த்தது கிடையாது. கலைத்துறை திறமை இருந்தால் வளர்க்கணும், அது மட்டும் தான் பார்த்துருக்காரு. அதுக்கு நான் வந்து தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைம்ல வந்து வேற எங்கன்னா போனா நீ எந்த காசு எந்த கம்யூனிட்டி தான் கேட்பாங்க. நான் இங்கேயும் போகும்போது இதுதான் கேட்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் இங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு, நீ வருவடா அப்படின்னா. ஆக்சுவலி பாரதிராஜா சார் தான் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வெளியூர்ல இருந்து எப்படின்னா சரி இங்க வந்து ஆகணும்னு சொல்லி நான் வந்தேன்ல, அவரோட வேலை செய்யாமல். அதுதான் அவரோட அச்சீவ்மெண்ட். என்னன்னா அவர் காலமான பிறகும் அவர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு இயக்கம் இருக்கியா, அது பெரிய சாதனை. ஸோ தேர் இஸ் சம்திங் இஸ் டன். கொடுத்ததை விட கொடுத்ததான் அதிகம். அவர் சாதிச்சதை என்ன சொல்லணும், அவங்க கிட்ட எழுதிக்கிட்டதை விட நடிகர்கள்லாம் வந்து பிறந்திருக்காங்க கரெக்டு. ஆனால் அவங்க சிறந்த நடிகரோ நல்ல நடிகர் ஆகிறது வந்து முழுமையாக ஆகிறது வந்து ஒரு நல்ல இயக்குனர் தான். பாரதிராஜா சார் மாதிரி எத்தனை பேர் உருவாக்கியிருக்காரு நீங்க பாருங்க. அவரோட படங்கள் எல்லாமே பாருங்க. ஒரு பக்கம் வந்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு தான் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஃபார்வர்டான ஒரு திங்கிங்கும் இருக்கும். எல்லாமே சோஷியல் அவேர்னஸ் உடையே இருக்கும். அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வேற வேற மாதிரி காமிச்சிருப்பாரு. நான் ஆக்சுவலி பாரதிராஜா சார் படத்துல தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் கதிர் சார் படத்துல லான்ச் ஆகணும்னு நினைக்கும் போது அது ட்ராப் ஆயிருந்தேன். அதில் ரிஜெக்ட் பண்ணார். அப்போ படங்களிலேருந்து நான் ஒரு இயக்கத்தில் இருந்தப்போ பாரதிராஜா சாரோட அசிஸ்டன்ட் இருந்தார். ஏமா நீ வந்து வருத்தமா இருக்க அப்படின்னாரு. என் தலைவர் கிட்ட வாப்பா அப்படின்னாரு. எனக்கு அப்போ என் தலைவர்னா யாருன்னு தெரியாது, பெருசாக சினிமா பற்றி தெரியாது. சார் அவரெல்லாம் எனக்கு எப்படி சார் சார்ஜ் கொடுக்க போறாரு, வாப்பா அப்படின்னாரு. கூப்பிட்டு போனார். போனேன். 5 நிமிஷத்துல பார்த்தாரு. போட்டோ எதுவும் இல்லையே சார். போட்டோ எதுக்கியா அப்படின்னாரு. அப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. நீ சினிமாக்காரையா அப்படின்னாரு. காலேஜ்ல வந்த பையனை பார்த்து சினிமாக்காரன் சொல்றது என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அந்த நொடி உங்களுக்கு என்ன விதமான ஒரு உணர்வு ஏற்படுத்துச்சு? நான் அப்படி டக்குன்னு படப்பட உடைச்சிட்டேன். என்னடா அப்பதான் வந்து ஒரு வருஷம் ஒரு இடத்துல வந்து பயணம் பண்ணி அந்த இடத்துல டிராப் ஆன பிறகு திருப்பி அவர் கூட உட்காந்து போது டக்குன்னு 5 நிமிஷத்துல பார்த்து போட்டோ கேட்கும்போது இல்லைன்னு போது ஐயோ அதனால ரிஜெக்ட் ஆகும் தான் நினைப்போம். ஒரு போட்டோ கூட இல்லையா? பார்த்த உடனே இப்படிதான் இருப்பாரு அப்படின்னாரு. ஹீரோயா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ சீதா சொன்னார், எப்படி சார் சொன்னார்னா, என்ன நீ ட்ராப் பண்ணிட்டியாங்க அப்படின்னாரு. மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு இன்னொருத்தரை பார்த்து. அப்புறம் லான்ச் பண்ணாரு. நானும் மனு சேர்ந்து தான் பண்ணணும்னு இருந்தார். வேற யாரும் நினச்சி இல்லை கிடையாது, இந்த பையன் தான் அப்படின்னாரு. லேசாக ஒரு தாடி வளர்த்துரு அப்படின்னாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சில லிட்டிகேஷன் வச்சார். புதுமுகம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, அவர் என்னை எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும்னு பார்த்தாரு. நான் அதனால வந்து தாடி எடுத்துட்டேன். அப்போ திட்டினாரு, ஷூட்டிங் வச்சுட்டு நீ தாடி எடுத்துட்டாரு. எனக்கு தெரியாது அவர் டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஆஸ்காரில் கமிட் ஆன உடனே கூப்பிட்டார். நான் போய் அவர்கிட்ட போய் நேராக போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன். வைரமுத்து சார் உட்காந்துட்டு இருந்தார். சரி அது வேறு இடத்துல ரவி சாரும் வைரமுத்து சார் உட்காரும்போது நான் சொன்னேன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். போய் பாரதிராஜா சார் கிட்ட வந்தேன். வந்து ஐயா கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஆஸ்காரில் சான்ஸ் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. அவர் மிஸ் பண்ணல, நான் தான் மிஸ் பண்ணேன். ஆனால் அவருக்கு என்னன்னா, நான் எங்கேயும் அந்த என்ன சொல்ல அந்த பெருமை ஒருத்தர் கொடுக்கணும்ல, சந்தோஷப்படுத்தணும், என்றைக்குமே அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தணும்னு தான் பார்த்துருக்கேன். இது இப்போ ரீசெண்டாக 2 வருஷம் முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தோட குரூப் கூட நான் போயிருந்தப்போ அப்பவும் அதான் சொன்னார், எப்படி இருக்கு அப்படின்னாரு. எல்லாம் கேட்டுட்டு மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னாரு. பாருங்களேன் என்ன மெமரி பவர் இருக்கு. பட் ஒரு மனுஷன் எவ்வளோதான் வந்து வலியை தாங்குவார். பையன் காலமாறுது, எந்த தந்தையாவது ஆசைப்படுவாரா சொல்லுங்க. அந்த குடும்பம் பாருங்க. ஸோ
அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். என்னன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாரையும் படத்தில் வந்து சந்தோஷப்படுத்திருக்காரு. ஆனால் அவர் ஆக்சுவலி அவ்வளோ வலியும் தாங்கியிருக்காரு. இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டார், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டாரு. பல பேர் உருவாக்கியிருக்காரு. கொண்டாடுவோம் அவரை. அவர் ஆத்ம சாந்தி அடையும். தொடர்ச்சியா அவர் படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பணியை வாங்குவாரு. அதை பாசமா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்கிட்ட வந்து ஆங்கிலத்துல எல்லாம் பேசுவாரு. நான் என்ன நினைப்பேன்னா, சார் வந்து என் இனிய தமிழ் மக்களே, உங்க அன்புத்துக்கும் பாசத்துக்கான பாரதி ராஜா சார் பேசுறேன் அப்படின்னு வரல. சொல்லும் போது முழுக்க முழுக்க தமிழ் தான். அது என்னன்னா, எனக்கு வருண்டா அப்படின்னு. அண்ட் என்னைக்குமே ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஆர்டிஸ்ட் கிட்ட ஏதாச்சும் வித்தியாசம் தான் சொல்றேன். கவுண்டமணி சார் நான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவரோட இயக்கத்துல மட்டும் தான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அதான் பாருங்க எப்படி எல்லாரையும் வேற வேறையா காட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சப்பானியும் சரி, இன்ன வரைக்கும் நம்ம பேசணும்ல, இதெல்லாம் தான் அச்சீவ்மெண்ட்ஸ். என்னை பொறுத்தவரைக்கும் சிகப்பு ரோஜா அதுல ஓகே. அவரோட அசிஸ்டன்ஸ் பாருங்களேன். இப்போ பாக்யராஜ் சாரோட பங்களிப்பு அதில் இருந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஒரு கிரியேட்டர்னு. இன்ன வரைக்கும் நம்ம எப்படி யோசிச்சிருக்கோமா? ஒரு ஹீரோ எல்லா நெகட்டிவிட்டி இருந்து அந்த ஹீரோவை நம்ம அதை லவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஹிந்தி படத்தில் இந்த அனிமல், அர்ஜுன் ரெட்டி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? நெகட்டிவ் வந்து இன்னைக்கு எல்லாரும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பாரதிராஜ் சார் அந்த காலத்திலே பண்ணிட்டாரு. அவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் அது. ஆனால் வேற டோன்ல பண்ணியிருந்திருப்பாரு. இதையெல்லாம் கடந்து இன்று அவர் இல்லை, தமிழ் சினிமாவில் இல்லை என்றாலும் அவருடைய படைப்புகள், அவருடைய திரைப்படங்கள் தான் வரலாறா இனி இருக்க போகுது. இதை அடுத்த கட்டமா வரக்கூடியவர்கள் என்னவா கையாளணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இதை என்னவா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் விட்டு சென்ற அவர் இன்னைக்குமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு. நெக்ஸ்ட் இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து தகுந்த ஒரு மரியாதை இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஐ வுட் ஆக்சுவலி அப்ரிஷியேட் தட். ஏன்னா கேப்டனர்ஷிப்ன்றது இயக்குனர் தான். ஸோ அதில் தப்பே கிடையாது. அந்த யூனிட்டி இல்லாமல் போச்சு. அப்போ போய் சந்திக்கும் போது அவர் தான் சொன்னார், ஏன் எல்லாம் அடிச்சுக்கிறீங்க, சேர்ந்து இருங்களேன் அப்படின்னு சொன்னார். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அதுதானே தேவை. இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாமே. நம்ம இண்டஸ்ட்ரியை நல்லா வளர்க்கணும்னு பார்க்கணும். அதுதான் சின்ன படங்கள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண பார்க்கணும். எல்லாரும் யூனிஃபைடாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் எங்கேயோ போகும் இல்லையா? எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பாரதிராஜ் சார் குடும்பத்தில் வந்து எல்லாம் பெண்களாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மறந்துடக்கூடாது. ஐயா காலமேட்டார்ன்றதுக்காக மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமும் வந்து அப்பப்போ எல்லாரும் அட்லீஸ்ட் விசாரிச்சா நல்லாயிருக்கும். அவருடைய மகன் மனோஜுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பும், நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அவரை சந்திக்கிறது உண்டு? இயக்குனர் இமயத்தை சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களை என்னவா சொல்லி வரவேற்பார்? ஐயாவோட பிரதர் தான் ஜெயராஜ், அவரோட ப்ரொடக்ஷனில் தான் ஸ்ரீதர், ஓவியர் ஸ்ரீதர், பாரதிராஜா சாரோட அசிஸ்டன்ட். அவர் டைரக்ஷனில் தனுஷ்கோடி ஜெயா டிவியில் பண்ண பெரிய சீரியல், மெகா சீரியல். அந்த டைமில் வந்து பிக்கஸ்ட் பட்ஜெட் அதுதான் இண்டஸ்ட்ரியிலேயே. அது நடுவில் நின்றுடுச்சு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அப்போ வந்து பாரதிராஜா சார் பார்த்தீங்களா, இன்டைரக்ட்லி எப்படியோ எப்படி நான் கனெக்டட் தான். அவர் இன்னைக்கும் அதை மறக்கவே மாட்டார் இன்னைக்குமே. ஸோ அங்கேருந்து தான் இங்கே இந்த கனெக்டிவிட்டியே வந்துச்சு. மனோஜ் எனக்கு அப்பையிலேருந்து எங்கள் ஸ்கூலில் இருக்கும் போதுலேருந்து தெரியும். இதை பாருங்க, மனோஜ் வந்து ஈகோ கிடையாது அப்போ நாங்கெல்லாம். ஸோ எப்படி இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன ட்ரெஸ் இது எங்கே வாங்கினேன், அது எந்த கடையில் வாங்கினேன், இப்படிதான் கேட்டு பார்ப்பல. சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். இன்ஃபேக்ட் மனோஜ் வந்து உடனே வந்து அது ஆக்சுவலி இண்டிவிஜுவல் ஹீரோ கதை, ஐயா வந்து மாத்திரன்னு வந்து கதையை வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லும்போது மனோஜ் எதுவும் சொல்லவே இல்லை. பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லலாம் இல்லையா, எதுக்குப்பா இது வந்து 2 ஹீரோ ஆக்குற அப்படின்னு சொல்லி இல்லையா? அதுதான் மெக்னானிமிட்டி. நைஸ். அந்த குடும்பம் பாருங்க அப்படிதான். 4 பேர் வந்து அரவணைப்போம், வளர்ப்போம். வீட்டில் பணியாற்றக்கூடியவர்கள் இருந்து உதவி இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே ஒரு பாசத்தோடு அன்போடு நடத்தி இருக்கிறார் இது வரைக்கும். அது எவ்வளோ ஒரு குட் குவாலிட்டி ஒரு ஹியூமனுக்கு. அவரோட எனர்ஜி ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் போட்டிருப்பாரு, ஜீன்ஸ் போட்டுட்டு, ஒரு டிஷர்ட் போட்டுட்டு நிறைய ஒயிட் டிஷர்ட் போட்டுப்பாரு அவரு. ஏய் ஏய் அப்படின்னுவாரு. அது ஒரு அவரோட குரல், ஒரு கம்பீரம், ஒரு ஆக்சென்ட், ரொம்ப ஜோவியலா இருப்பாரு, எனர்ஜியா இருப்பாரு. அதான் ஒரு எனர்ஜின்றது வந்து அவர்கிட்ட பார்த்துட்டு வயசு அந்த எனர்ஜி கடைசி நேரத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்க போகுது. நம்மளுக்கு அது தெரியுது. எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாரு. ஸோ அன்னைக்கு ஏஞ்சிக்கும் போது கஷ்டப்படும் போது வயசாயிடுச்சு அப்படின்றாரு. அது சொல்லும்போது நம்மளுக்கு வலிக்குது சொல்லும்போது. ஏன்னா அப்படி உற்சாகம் வேகத்தோடு பார்த்துருக்கோம். எப்பயுமே வந்து பார்க்கும்போது டக்குன்னு எகிரி வந்துச்சு அப்படி பிடிப்பாரு. ஏன்னா அவர் பவர் காட்டுவார்.
ஆம் பவர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுவாரு. இளைஞர்களை பார்க்கும் பொழுது அந்த ஆம் அழுத்தி பார்ப்பாரு. பிடிப்பாரு, பிடிச்சிட்டு ஏய் ஜிம்முக்கெல்லாம் போடா அப்படின்னு. இந்த தந்தைக்கும் மகனுக்குமான உறவா அவர் வீட்டுல பாரதி ராஜாக்கும் மனோஜுக்குமான உறவு மட்டுமல்ல, வெளியில இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு நெருக்கமான ஒரு ஒரு பழக்கம்ன்றது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். உங்களால நினைவு கூற முடியுதா எதையாவது ஒண்ணு இந்த நேரத்துல? சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும், தெரியாத விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும், அப் டு டேட்டா இருப்பாரு, இன்ஃபர்மேஷன் எல்லாம் இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாரு. ஆனா வந்து தனியா இருக்கிற மாதிரி இருப்பாரு. அவர் எப்போ வந்து ஓகே நம்ம ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ, அவர் ஆக்சுவலி ரிட்டையர் ஆகலை, அவர் ஒதுங்கி போயிட்டார் பாத்தீங்களா. ஆனா இண்டஸ்ட்ரி அப்பப்போ கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. எனக்கு ஒண்ணு புரியல சார், ஒருத்தர் வந்து என்னதான் அதுக்கப்புறம் படங்கள் அவர் பண்ணலனாலும் நடிக்க போயிருந்தாலும் சரி, இயக்கம் ரொம்ப கம்மியா பண்ணதுனாக்கோ டைம்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா இயக்கம் அட்வைஸ்னா அவருக்கு தான் போவாங்க. இன்னைக்கும் போன் பண்ணி பாராட்டி இருக்காரு நல்ல படங்களை எல்லாம் பாருங்க. அப்படின்னா அவரோட சிந்தனை, அவரோட ஆலோசனைகள், அவரோட கருத்துக்கள் எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாருங்க. அவர் இருக்கணும்ல. எனக்கு ஆக்சுவலி அதான் சொல்றேன்ல சார், சகலையும் தெரிஞ்சவர், அறிந்தவர் பாரதிராஜ ஐயா. இனி அவருடைய எடுத்த அந்த மண் சார்ந்த திரைப்படங்கள் தான் இன்னைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மண், மலை, மக்கள், தொடர்ச்சியா அந்த எளிய மக்கள் பற்றிய படங்கள் எல்லாம் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையும் சில சாயல்கள் வருது. ஆனா அவரது வந்து அந்த வேற என்ன எந்த சாயலும் இல்லாம மண் சார்ந்த படங்களாக தான் இருக்கும். அது வரணும். நம்ம கலாச்சாரம், பண்பாடு, நம்ம கிராமம், நம்ம மண், அந்த வாசனை அது மக்கள் கிட்ட சென்று எடுத்துட்டு போகணும் சார். டெக்னிக்கலா பேசுறப்ப ஒரு ஸ்டுடியோக்குள்ள மட்டும் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருந்த காலம் போய் பாரதி ராஜா தான் முதலாக வெளியே கொண்டு வந்தாரு. அந்த பூக்களுடைய வாசத்தையும் காலை நேர வெயிலையும் காற்றையும் வந்து எல்லாத்தையும் அழகா காமிச்சிருப்பாரு. வேர்வையிலையும் அந்த நடிகைகள் எல்லாமே அழகா இருப்பாங்க. நம்ம அந்த வேர்வையை வந்து பார்த்து சலிப்பு வந்தது கிடையாது. அந்த வேர்வை அதுல வந்து அதோட அருமை காட்டுவாரு. அதாவது அது என்ன சொல்லுவோம், நம்ம மண், நம்ம வாசனை நேசிக்கணும், இந்த வேர்வை சிந்தனை உழைக்கிறவன் அப்படின்னு எடுத்து காட்டுவாரு. ஸோ அது நம்ம வந்து அதை பார்த்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம். என்னைக்குமே அவர் படங்கள்ல வந்து எல்லா கேரக்டர்ஸ் கூட ரிலேட் தான் பண்ணியிருக்கோம். அவர் வெறும் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டேன், எல்லாருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. நடிச்சு காமிப்பார் இல்லையா, அவர் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், நடிச்சு காட்டுவார். அவர் நடிக்கிறப்ப பார்க்கறதுக்கு என்ன தோணும் உங்களுக்கு? என்ன நம்மளோட நல்லா நடிக்கிறாரு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் வந்து கோபப்பட்டா அடிச்சுட்டு வரோம் அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டேன். அப்பெல்லாம் கேள்வி கேட்டேன், பத்திரிகையில போடுவாங்க இல்லையா, நம்ம எல்லாம் நம்புவோம். ஸோ அதே மாதிரி தான் சரி ஓகே ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது முட்டாள் மாதிரி நடிச்சா இருக்கலாம், நான் தட்டுவாரா நல்லா வர்றது. அந்த மோதிர கையில கொட்டு வாங்கணும் தான் வளர்ந்தாங்க. அப்புறம் பார்த்தா சில பேர் பார்த்தீங்கன்னா அது அடி வாங்குறதுக்குன்னே காத்துட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அங்க போயிட்டு டக்கு நடிச்சு காட்டுவாரு. ஸோ அது ஒரு ஸ்கூல். என்னடான்னா நடிச்சு அது தேவை. என்னன்னா நம்மளோட திறமையோ நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் நம்மளுக்கு தெரியாது, அது அடுத்தவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அதுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். உண்மையா ஒரு பாருங்க, 3ஆம் பிறை அப்படின்றதுல டைட்டிலே பாருங்க. ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க நடிச்சு நமக்கு காண்பிக்கிறப்ப ஒரு உள்ளுணர்வு என்ன நமக்கே நடிச்சு காட்டுறாங்க அப்படின்னு தோணுமா? இல்ல இது மாதிரியான லெஜெண்டரி டைரக்டர்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப அது ஏத்துக்கணும்ன்ற மனப்பக்குவம் உண்மையாவே எல்லாருக்குமே இருக்குமா? அது ஏத்துக்கலன்னா அவங்க முட்டாள், அது அவங்களோட என்ன சொல்லி இழப்பு தான். முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா நம்மளுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஒரு கோடு போட்டாதான் இந்த கோடை தாண்டி குதிக்கணும்னு தோணும் இல்லையா, அது வரைக்கும் நமக்கு எல்லை தெரியாது. இந்த மாதிரி இயக்குனர்லாம் வந்து அந்த எல்லையை தாண்டி கொண்டு வருவாங்க. என்னன்னா இப்படியும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு அறிவு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஞானம். ஸோ நீங்க வந்து பெரிய இங்கிலீஷ் படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க தான் புத்திசாலின்னு சொல்லவே முடியாது. அவரு இன்ன வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. டெக்னிக்கலா பார்த்தா நான் தான் படிக்காதவன். எழுத்தாளர் ஜெயகாந்தனோட ரொம்ப நெருக்க பழக்கத்துல இருந்திருக்கிறாரு. தலைச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவர் ஜேகே. அந்த ஜேகேவோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்திருக்காரு. ஏதாவது வந்து எதனா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ பிரஸ் ஏதோ கொடுக்குறாருன்னா அந்த எழுத்துலேயே பாருங்க ஒரு அழகு இருக்கும். எவ்வளவு கவனம் செலுத்திருப்பாரு. அதான் சிக்னேச்சர் அண்ட் ட்ரேட்மார்க் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர், அச்சீவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாதிச்சார், பல பேரை வளர்த்துருக்காரு. அவர் ஆத்ம என்னைக்கு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், ஆத்ம சாந்தி அப்படின்னு ஆசைப்படுறேன். இறுதியாக அந்த திரைப்படங்கள் ஓபன் பண்ணும் பொழுது என்னைய தமிழ் மக்களேன்னு அவருடைய கை மேல வர்றது பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த திரைப்படங்கள்ல பார்த்திருக்கீங்க? நீங்க பாக்குறப்பெல்லாம் அது ஒரு பிரமிப்போட பார்த்திருப்பீங்கல்ல. எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு அதை ஆசை இருந்துச்சு மைக்ல வந்து அதை பேசி பார்த்துக்கணும்னு. ஸோ ஒரு ஷூட்டிங்ல அப்படிதான் பேசி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு திங்கிங் இருக்குல்ல, ஃபார்வர்ட் திங்கிங். அப்பெல்லாம் யாருமே அந்த ட்ரெண்ட் கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரல். ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்பெல்லாம் வந்து நிறைய சோஷியல் மீடியா என்ன சொல்லுவோம், நிறைய பப்ளிசிட்டி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. குரலுக்கான முக்கியத்துவம். ஸோ அந்த குரலை வச்சே கண்டுபிடிச்சாங்க பாரதிராஜா சார். நம்ம குரல் தெரியாது, அவரோட குரல் தெரியும். எங்க போனாலும், தொட்டி பட்டியில போனா கூட தெரியும். அந்த ஒரு யோசனை இருக்கு இல்லையா. இன்னைக்கு தொலைக்காட்சி வாயிலா பார்க்கக்கூடிய பாரதிராஜா சாருடைய ரசிகர்களுக்கு நீங்க ஒரு முறை அவரோட வாய்ஸ்லயோ இல்ல உங்க வாய்ஸ்லயோ சொல்லி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார், அதே மாதிரிதான் ஒரே பாரதிராஜா. அந்த குரல் அவரது மட்டும்தான். அது எல்லாம் நம்ம எல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. டூப்ளிகேட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவரோட குரலாவே இருக்கட்டும். முடிஞ்சா அவரோட குரல்ல நீங்க முடிங்க, அதுதான் பெட்டர். இறுதியாக இந்த நேரத்துல அவருக்காக உங்களுடைய புகழஞ்சலியாக 2 வார்த்தைகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்று அந்த காந்த குரல் இல்லை, அந்த ஒரு இயக்குனர் இமயம் இல்லை. ஒரு பெரிய வெற்றிடம் தமிழ் சினிமாவே அழுது கொண்டிருக்கிறது. உலக சினிமா தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. வடநாட்டு தென்னாட்டை திரும்பி பார்த்து இந்தி படங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்த நேரத்துல தமிழ் படத்தை பார்த்து இந்தி படங்கள் எடுப்பதற்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்தவர். ஸ்டுடியோல இருந்து மலை காடுகளுக்கு சினிமா கேமராக்களை நகர்த்தியவர். அவர் இன்று இல்லை என்பதை ஒரு நடிகரா இருந்து உங்களுடைய இறுதி வார்த்தைகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாரதிராஜா தான் இருந்திருக்காரு. கடவுள் இன்னும் பல பாரதிராஜா உருவாக்குனா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா வளரும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், பிரபலமாக இருந்து முக்கியம் இல்லை, நல்ல மனிதர்ன்ற பேர் வாங்குவது தான் முக்கியம். அதுதான் நம்ம பாரதிராஜா ஐயா. அவரோட ஆத்ம சாந்தி அடையும். நான் பார்த்திருக்கலாம், காலை முதல் பேசக்கூடிய அனைத்து பிரபலங்களும் ஒவ்வொரு விவகாரங்களே ஒரு வார்த்தைகளை முன்னிறுத்துகிறார்கள். பிரபலமாவது முக்கியமல்ல, மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார் பாரதிராஜா. அதை தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் முன்வைக்கிறார். திரைத்துறையில் ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும், நாம் எல்லாம் தொழிலாளர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் திரைத்துறைக்கு அழுத்தம் திருத்தமாக கூறியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா என்பதை மீண்டும் ஒரு முறை நடிகர் ஸ்ரீகாந்த் வாயிலாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே நேர்களே, இந்த சிறப்பு நேரலை என்பது ஒரு கேரவானில் அமர்ந்து ஒரு மனிதருடைய மறைவுக்கு பிறகாக அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அர்த்தத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய ரசிகர்களுக்கு, கோடான கோடி திரை ரசிகர்களுக்கு இன்றைய தினம் அவருடைய மறைவு மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாள் சாதனைகளையும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு லெசனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த அனைத்து பேட்டிகளும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய காலை முதல் வந்த இயக்குனர்கள், நடிகர் ஸ்ரீகாந்த் உட்பட அனைவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து இணையலாம். இன்னமும் நம்மிடையே பேசுவதற்காக இயக்குனர்கள், நடிகைகள், நடிகர்கள், திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் நேயர்களே.